அன்லிங்கஷோட அசாரம் கேம் அண்ட் ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்டு. நான் உங்கள் பப்பமா. இன்றைக்கி நம்ம ஷெட்லைனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறேன்டா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தயங்கனுக்கு. நீங்களாம் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியல. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஐ ஹோப் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பேன் அண்ட் சீக்கிரமாக கொடுப்பேன், உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காமல் அப்படின்னு நம்புகிறேன். அவ்வளோதான்டா, உறுதிமொழி எடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கதையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இதில் வந்து தயாங் வந்து ஒரு F1 ரேசர், செம்ம ஃபேமஸான ரேசர். அவனுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டேபிளான கோல்டான ஒரு F1 ரைடர். ஆங்கர் இஷ்யூஸ் ரொம்ப இருக்கும். அதே மாதிரி அவனோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல அவனுக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் உங்கள் கேரக்டர் எப்படின்னா, எதை பற்றியும் கேர் பண்ணிக்க மாட்டீங்க, எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப நோட் பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் தென் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான பர்சன். ஓகேடா, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோரி போக போக பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, F1 பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் வந்து இந்த ஸ்டோரிக்காக தான் எல்லாத்தையும் தேடி தேடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ணேன்னா, இல்லை அந்த மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் பண்ணேன்னா அதுக்கு சாரி. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் சீனுக்கு போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் அந்த ரேஸ் ப்ராக்டிஸ் எடுக்கிற இடம். அந்த கார் அப்படியே க்ராஷ் ஆகிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து ஃபியூல் லீக் ஆகி ஃபயரும் ஆகுது. ரெஸ்கியூ டீம் எல்லாம் சீக்கிரமாக போயிட்டு அந்த ஃபயரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்மையாக ஃபயர் ஆகிடுது. அந்த ஃபயருக்கு நடுலேருந்து ஒரு பர்சன் வெளில வராங்க. ரெஸ்கியூ டீம் உடனே அந்த பர்சனை சேவ் பண்ணி சைடில் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவரோட ஹெல்மெட்லாம் அப்படியே கழட்டுறாரு. தயாங் தான் அது. சார், தயாங் சார், ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஃபீலிங் வெல்? தயாங் சார், சார் ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ அப்படியே இந்த சைட் அவனோட ரேஸ் இன்ஜினியர் கிட்ட எல்லோரும் கத்திகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவர் பண்ண மிஸ்டேக்னால தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கும். ஆக்சுவலி ரேஸ் இன்ஜினியர் யாருன்னா, இப்போது இந்த டிரைவருடைய மைக்ரோஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ரேடியோவில் வந்து அவங்க தான் பேசுவாங்க. அவங்க சொல்கிற கமெண்ட் படி தான் அந்த டிரைவர் வந்து மோஷன்ஸ் எல்லாமே பண்ணணும். ஸோ அவர் கொடுத்த ஒரு தப்பான கமெண்ட்னால தயாங் வந்து இந்த மாதிரி ஆகிரும். அங்கே அவர் திட்டிகிட்டு இருக்காங்க. தயாங் அப்படியே அங்கே வந்து அவரை பார்த்துட்டு இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இன்னமும் அவர் திட்டிகிட்டு தான் இருக்காங்க. அவர் இருந்துட்டு, இட்ஸ் நாட் மை ஃபால்ட், உங்களுக்கு புரியுதா, இது என்னோட தப்பு கிடையாது. சார், மைக்கில் சிக்னல் கட் ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், சிக்னல் கட் ஆனதெல்லாம் ரீசன் சொல்லாதீங்க. அந்த கட்டார சிக்னலுக்கு முன்னாடியே நீங்கள் அவருக்கு அந்த கமெண்ட் கொடுத்துட்டீங்க. லைக் வாட் த ஃபக் ப்ரோ, வாட் த ஃபக், நீங்கள் எப்படி அந்த கமெண்ட் அங்கே கொடுக்கலாம்? இட்ஸ் அ க்ரூஷியல் பாயிண்ட். அந்த இடத்துல நீங்கள் டோன்ட் யூ ஹேவ் எனி சென்ஸ்? நான் உடனே கால் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அவங்க யாருக்கும் கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ஒரு மைக் ஆன் ஆகி அதில் இருந்து வாய்ஸ் கேட்குது. யூ ஆர் ஃபயர்ட், ஜஸ்ட் கோ அவே. அப்போ அவ்வளோதான். அந்த ரேஸ் இன்ஜினியர் ஒரு மாதிரி கொஷினபிளாகவே பார்த்துட்ருக்காரு. எல்லாரும் அவரையே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அதுலேருந்து ஒருத்தர், சார் இப்போ இவர் போயிட்டார்னா புது ரேஸ் இன்ஜினியர் அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இது அவரோட டிசிஷன், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ அந்த ரேஸ் இன்ஜினியர் வந்துட்டு, வெல், எல்லோரும் சேர்ந்து நல்லா பண்ணிட்டீங்க, நல்லா கேட்டுக்கோங்க, அவனை ஹேண்டில் பண்ணுறது யாராலையும் முடியாது. அவன் நான் சொன்ன கமெண்ட்டை மட்டும்தான் ஃபாலோ பண்ணால் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? பேசினார்ல மைக்கில், அவர்கிட்டயும் சொல்லிடுங்க, ஹீ இஸ் கோயிங் டு ஃபேஸ் அ பிக்கஸ்ட் லாஸ் இன் F1 ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறாரு. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இந்த சைட் தயம் கேரேஜில் உட்காந்துட்ருக்கான். ஸோ கேரேஜ்னால் அந்த கார்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடம்டா. அவன் அந்த காரை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அங்கேருந்து ஒரு பர்சன் வந்து, நீங்கள் ஏன் சார் க்ளீன் பண்ணுறீங்க? நான் பண்ணுறேன். வேணாம். அச்சோ சார், நான் பண்ணுறேன், நீங்கள் வேணாம். ஸோ அவன் அப்படி நவந்துடுறாரு. பட் தயாங் வந்து கொஞ்ச நேரம் க்ளீன் பண்ணிவிட்டு பட்டுன்னு அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டு அந்த கிளாத் அப்படியே தண்ணியில் போட்டுட்டு வேகமாக போயிடுறான். ஸோ அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணால் தயாங் அப்புறம் அவரோட மேனேஜர் ஒரு ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. நியூபி. எஸ், இல்லை புரியல. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணியிருக்காரு. ஓ, எனக்கு ஒரு புது பொண்ணு, ஒரு 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 1% கூட இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பொண்ணு எனக்கு ரேஸ் இன்ஜினியரா? ஐ கான்ட் அக்செப்ட் திஸ். தயாங், நீ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்.
யோசிச்சு பாரு, அந்த பொண்ணு புதுசாக ஒர்க்குக்கு வரா, அவளை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் உனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் நீயே யோசிச்சுக்கோ அவளோட ஸ்கில்ஸ், அவளோட டேலண்ட் எப்படி இருக்குன்னு. ஆமாம், நீ நியூஸ் பார்த்தியா? இல்லை. ஏன் தயங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேற? இங்கே பாருங்கள், அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். உன்னோட ஃபேன் ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்காளாம். என்னாச்சு? உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது தெரிஞ்சு சூசைட் அட்டம் பண்ணிட்டாலாம். ஓ, உயிரோட இருக்கால? அப்போ ஒரு மாதிரி தயங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. எனக்கு புரியுது நீங்கள் ஏன் இப்படி கேவலமாக பார்க்குறீங்கன்னு. ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்துட்டு எதுக்குமா சூசைட் பண்ண நான் கேட்க முடியும்? சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சொல்லி 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் தான். ஒயன், வெல்கம், உட்காருங்க. ஸோ நீங்கள் தயங்க பார்க்கவே இல்லை, அவனோட மேனேஜரை தான் பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. தயங்க உங்களையே நோட் பண்ணிகிட்ருக்கான். இவளை பார்த்தா 2 நாள் கூட தாங்க மாட்டா போல், இவளை போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மிஸ் ஒயன், இவர் தான் தயம், இவருக்கு தான் நீங்கள் ரேஸ் இன்ஜினியர். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி இப்போ தான் தயங்க நோட் பண்ணுறீங்க. அவன் ஃபேஸில் ஒரு மாதிரி எமோஷனே இல்லை, ஐஸ் ஒரு மாதிரி ஷார்ப்பாக உங்களே பார்த்துட்ருக்கான், பிளிங்க் பண்ணவே இல்லை. ஹலோ, அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை. தயம், வெல், எனக்கு ரொம்ப ஆர்டர் போடாத சரியா? உங்களுக்கு செம்மையாக கடுப்பாயிடுது, பிகாஸ் நீங்கள் ஹாய் சொல்லி அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை. திடீர்னு எடுத்தோடனே ஆர்டர் போடாத, கமெண்ட் அதிகமாக கொடுக்காத அப்படின்னு சொல்கிறான். என்ன புரிஞ்சுதா? நீ உன் இஷ்டத்துக்கு ஓட்டி கார் ஆக்சிடென்ட் பண்ணாமல் இரு, நான் ஆர்டர் போடாமல் இருக்கேன். ஓகே, ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஸோ பட்டுன்னு தயங்கோட மேனேஜர் அப்படியே சிரிச்சிடுறாரு. தயங்க திரும்பி அவரை முறைக்கிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஃபர்ஸ்ட் ரேடியோ செக் வராங்க. ஸோ பிகாஸ் நீங்கள் புதுசாக வந்திருக்கிறதுனால செக் பண்ணுவாங்க இல்லையா, அதனால டெஸ்ட் பண்ணுறாங்க. தயங் வந்து அவனுடைய அந்த காரில் ரெடியாக இருக்கான். நீங்கள் அப்படியே அவங்ககிட்ட அந்த ரேடியோவில் பேசுகிறீங்க. ரேடியோ செக் ஹெட் டர்ன் 3ல நீங்கள் பிரேக் போடுற டெக்னிக் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பெட்டராக டர்ன் பண்ணலாம். எனக்கு எப்படி ஓட்டணும்னு நீ சொல்லி தராத. யூ ஹேவ் டு ஒபே மை ஆர்டர். பண்ணாமல் போயிட்டு காரை க்ராஷ் பண்ணிடாத, நீ புதுசு. என்ன நீ இப்படி பண்ணுற? பழகிக்கும், நான் ஓட்டுறதை கண்ட்ரோல் பண்ணலான்னு எப்போயும் நினச்சி பார்த்துறாத. நீ எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கல, அதை ஸ்டாப் தான் பண்ணுறேன். உன்னையாவது ஸ்டாப் பண்ணல. பார்த்து பேசு. சைடில் வர காரை பார்த்துட்டு ஓட்டு. 10 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி பிரேக்கை புஷ் பண்ணு. காப்பி. ஸோ அப்படியே அவனும் அதே மாதிரி பிரேக் போடுறான். டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே அந்த கார்லேருந்து வெளில வந்து அவன் க்ரூ மெம்பர்ஸ்க்கு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து ஒரு மாதிரி கடுப்புலேயே இருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி டென்ஷனாகவே உங்ககிட்ட பேசுகிறான். நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை. ஆக்சுவலி அவங்க அந்த ரேடியோவில் பேசினதெல்லாம் இங்கிலீஷில் பேசுவாங்கடா. இது இங்கிலீஷில் பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகேடா. ஸோ தயங்க அப்படியே வெளில வரும்போது ப்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே அவங்ககிட்ட வருவாங்க. எல்லோரும் பேசுவாங்க. ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே முறைச்சிக்கிட்டே நிற்பான். அன்றைக்கி நடந்தது நார்மலாக ஒரு ஆக்சிடெண்ட் தான், நீங்களாம் புதுசாக இதெல்லாம் சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். நீங்கள் சைடில் நின்றுட்டு அவனோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ரொம்ப கோல்டாக இருக்கான். ஒயன், நீ இவன்கிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்ட. பார்ப்போம் யார்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோன் எடுத்து கால் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படியே இந்த சைட் ஜேகே அப்படியே காரில் வந்துகிட்டே இருக்கான். ஒரு சிக்னலில் பட்டுன்னு பிரேக் போடுறான். டே டூமரு, யாரா அது? வெளில வாயேன். யாராவ தப்பாக வந்துட்டு நம்மளை கத்திட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ அவனும் கீழே இறங்குறான். பெரிய கார் வச்சுருந்தா நீ பெரிய ஆளா? ஏய் வாயை முட்டு போடி, நீ தான் ராங் சைட் வந்த. நான் ராங் சைட் வந்தேனா? நான் சிக்னல் போட்ட அப்புறம் தான் வந்தேன். நீ தான் அப்படி இன்னமும் செட்டு வேகத்தில் வர. நீ செட்டை ஓட்டுற நீயா? ஏய் கம்முன்னு போடி, வம்பில் திட்டு நிற்காத. நீ தான் கண்ணு தெரியாமல் வந்து மோதிட்டு என்ன பேசுகிறேன்னு பார்த்து பேசு. போடா, ஒழுங்காக கார் ஓட்ட கற்றுக்கிட்டு அப்புறமா வந்து கார் ஓட்டு அப்படின்னு திட்டிட்டு அவள் போயிடுறா. ஜேகே ஒரு மாதிரி டென்ஷனில் அவனை அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ அப்படியே தயங்க இருக்க அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு அவன் அப்படியே உள்ளே வரான். பட் நான் மேலே யாரோ மோதிட்டுறாங்க. நீயா மறுபடியும்? ஓ, ஃபாலோ பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டிங்க போல். யாருக்கு தெரியும், ரோட்டில் ஒழுங்காக பார்க்க தெரியாத மாதிரி சைட்லேயுமே ஒழுங்காக பார்க்க தெரியல போல். இங்கே பாருங்கள் சார், நான் தான் உள்ளேருந்து வெளில வரேன், நீ தான் வெளிலேருந்து உள்ளே வர. அப்போ நீ தானே என்னை ஃபாலோ பண்ணுற? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுற? ஏ ஜோஷி, இந்தா. யார் இது? ஒயன், இவர் தான் காரை கொண்டு வந்து ரோட்டில் ஓட்ட தெரியாமல் ஓட்டினவர். பார்த்து பேசிட்டி, நீ தான் கண்ணு தெரியாமல் வந்து விழுந்த. சொன்னாங்க கண்ணு தெரியாமல் வந்து மோதினது இவர் தான். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பிரச்சனை இப்போது? உன் ஃப்ரெண்டு தான் பிரச்சனை. ஆமாம்,
நீ தான் அந்த ரேஸ் இன்ஜினியரா? ஆமாம். பாடுறா, எப்போ பொண்ணுங்களெல்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. தயங்க தான் நல்லா வாழ்கிறான், ஆனால் அவனுக்கு யூஸ் பண்ணிக்க தெரியாது. என்னது? இல்லை, நீ ரேஸ் இன்ஜினியர்னு தெரியாது, ஏதோ ஸ்நாக்ஸ் ஏதோ விற்க வந்துருக்கேன்னு நினச்சேன். அப்போ ஜோஷி இருந்துட்டு, கண்ணு மூணு தெரியாமல் ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஸ்நாக்ஸ் விற்கிறது எவ்வளவோ மேல். நான் மட்டும் பிரேக் போடாமல் இருந்தேன்னா இந்நேரத்துக்கு இவன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பா. இவளுக்கு நான் அவ்வளோ காசு கொடுத்துருக்கணும். வா, நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரி எனக்கு. பாரு 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 பாரு, இப்பயும் கொலை பண்ணுறதை பற்றி, கார் ஓட்ட தெரியணும்ல, ஆக்சிடென்ட் பண்ணுறதை பற்றியே யோசிக்க தான் தோணுது. நீ யார்? நீங்கள் என்ன பண்ணுற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஜேகே, தயாங்க வா. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க? அதுக்கு ப்ராக்டிஸ் இருக்குல்ல, வா போகலாம். போகலாண்டா. கண்ணு தெரியாதவளே, இன்னொரு தடவை கார் முடிவு வந்து அவ்வளோதான் ஒன்று. போடா லூஸு அப்படின்னு திட்டுறா. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சைடில் நின்று சிரிச்சிட்டே இருக்கீங்க. தயங்க உங்களை திரும்பி ஒரு மாதிரி பார்த்துட்டு அவனும் போகிறான். அப்போ நீங்கள் ஜோஷி பிடிச்சி எடுத்து, இவனை பாருடி, இவன் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கான். இவன் பேர் சொன்னாலே பொண்ணுங்கள்லாம் அப்படி காலில் வந்து விடுறானுங்க. ஆனால் இவனை பாரு. ஏன் என்னாச்சு? உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்டாக இவன் மேலே? இவன் மேலே இன்ட்ரெஸ்டா? கத்துறாண்டி கமெண்ட் கொடுக்க மாட்டாங்களா? இந்த இடத்துல பிரேக் போடு, இந்த இடத்துல டேர்ன் பண்ணு, இந்த டிக்கு, இதெல்லாம் சொல்லுவாங்க தானே. உன் கத்துறான். அவன் ஃப்ரெண்டு மாதிரி தானே இருப்பான். கண்ணு முன்னு தெரியாமல் வந்து என்னை இடிச்சிட்டு பேசிட்டு போகிறத பற்றியா? எப்படி வச்சு காதலி அப்பணும். நீ விடவாயின் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ அப்படியே சீன் கட்டாது. நெக்ஸ்ட் டே நீங்கள் அங்கே இருக்க ஸ்டிமுலேஷன் ரூம் போகிறீங்க. அங்கே இன்ஜினியர் மேடம் சுண்டல் விற்க வந்தீங்களோ? நீ ஜெகே ஜங்குக், நீங்கள் என்ன பண்ணுற? ஹலோ மேடம், நீங்கள் தான் இங்கே சுண்டல் விற்க வந்திருக்கீங்க, நான் இல்லை. அப்போ நீங்கள் அப்படியே அவனை முறைக்கிறீங்க. ஓகேம்மா முறையாத. இங்கே நான் ஸ்டிமுலேட்டர் ஸ்பெஷலிஸ்ட், டெஸ்ட் டிரைவர், மெக்கானிக். தம்பி மெக்கானிக்கா? நீங்கள் சீனியர் மெக்கானிக், ரிசர்வ் டெஸ்ட் டிரைவரில் ரொம்ப வாயடிக்கிறியே. ஆமாம், இன்ஜினியர் மேடம்க்கு ட்ரைவ் பண்ண தெரியுமா? அட்லீஸ்ட்டு ஸ்டிமுலேஷன்லையாச்சும். அப்போ நீங்கள் வந்துட்டு உனக்கெலாம் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. ஐயோ ஓகே, பயப்படுறீங்க தெரியுது. நான் எதுவும் சொல்ல விரும்பல. என்ன இருந்தாலும் நீ புதுசு இல்லை, உன்னை ரொம்ப ரஷ் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த ஸ்டிமுலேஷனில் போய் உட்காந்துட்டு அவனை பார்த்து, உன் ஃப்ரெண்டு க்ராஷ் பண்ணால, அந்த செட்டப்பில் வை. எது? அந்த செட்டப்பில் வை. அவன் க்ராஷ் பண்ணது நீ வின் பண்ணிடுவ. என்ன நீ போ, என்ன நீ நான் சொன்னதை செய், அது போதும். ஓகே, அப்புறம் இஷ்டம் அப்படின்னு. ஸோ அவனும் அந்த செட்டப்பில் வைக்கிறான். நீங்களும் அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது ஒரு வீடியோ கேம் மாதிரி தான் இருக்கும். ஜேகே வந்துட்டு பக்கத்தில் கத்திகிட்டே இருக்கான். நீங்கள் அவனை திரும்பி. ஸோ ஃபைனலி நீங்கள் அதை வந்து வின் பண்ணிடுறீங்க. வின் பண்ணிட்டு அந்த ஸ்டிமுலேஷன் வந்து அப்படியே ஏஞ்சி எட்ட வரீங்க. ஜேகே வந்துட்டு, சுண்டல் நல்லா ஓடினடி, ஃபஸ்ட் டைம் அப்படி கூப்பிடுறது நிறுத்துறியா? சரி ஓகே. இன்ஜினியர் மேடம் நல்லா ஓடினீங்க. எப்படி ஓடினீங்க? அதுவும் அவன் லாஸ் பண்ணது அந்த இடத்துல ப்ராப்ளம் அந்த கார் கிடையாது. அப்புறம் ப்ராப்ளம் அவன் தான். எனக்கு முன்னாடி இருந்தவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தான்னா அந்த கிராஷ் நடந்திருக்காது. த ஹோல் மிஸ்டேக் இஸ் ஆன் யூர் ஃப்ரெண்ட். உன்னை யார் அந்த செட்டப்பில் விளையாட சொன்னான்? அப்புறம் 2 பேரும் திரும்பி பார்க்குறீங்க. தயங்க பின்னாடி நின்றுட்டுருக்கான். அவன் அந்த கேமோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்கான். யாரும் சொல்லலையே, நான் தான் பண்ணேன். இது ஒரு ஃபெயிலியரான செட்டப், புரியுதா? அதுக்கு காரணம் நீ ஒழுங்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்காது தான். அதை ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா? உனக்கு என்ன நீ பெரிய ரேசர்னு நினைப்பா? அப்படியே எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படியே எல்லாமே தெரிஞ்சு அப்படியே 10 ரேஸ் ஓடிட்டு வந்துட்டாங்க. பெஸ்ட்டு தயம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ரேஸில் நீ ஏன் தோத்தேன்னு எனக்கு தெரியும். சொல்லு. அப்போ சொல்லு, நான் ஏன் தோத்தேன்? உன் தயக்கம் தான். தயக்கமா? நான் எதுக்கு தயங்கினேன்? அதெல்லாம் இல்லை. அதனால தான் நீ தோத்த. என்னென்ன உனக்கு பிரச்சனை? உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா? இதை நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட செல்ஃபுக்கு தெரியும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எவ்வளோ ஃபேமஸாக வேணா இருக்கலாம், எவ்வளோ ஸ்கில்டாக வேணா இருக்கலாம், எவ்வளோ டேலண்டடாக வேணா இருக்கலாம். ஆனால் உன் காதில் அந்த மைக்கில் பேசுகிறவங்கள்ட்ட கேட்டால் மட்டும்தான் நீ அந்த ரேஸை வின் பண்ண முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ பொண்ணே, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னம்மா பேசுகிற நீ இவங்கிட்ட? தயங்க திரும்பி ஜெயிக்கவே மறைச்சிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுறான். நீங்கள் உங்கள் கையை கட்டிட்டு அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜெயிக்கின்ட்டு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது? அப்போ நீங்கள் ஜெக்கி விட அப்படியே உடம்பு பார்த்துட்டு, அவன் ரேஸ் இன்ஜினியர், நான் கூட உன்னை டம்மி பாவான்னு நினச்சேன். பரவாயில்ல,
உனக்கும் ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. சரி இவன் ஏன் இப்படி இருக்கான்? சொல்கிறத கேட்காம நாங்கள் சொல்கிறத கேட்டு தான் அவனால் வின் பண்ண முடியும். அவனுக்காக தான் இவ்வளோ பேர் இருக்காங்க. அவன் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்? வெல் சுண்டல், இது வந்து உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன சுண்டல்னு கூப்பிடாத. போடி, நல்லா இருக்கு. சரி அந்த டாக்குமெண்ட்லாம் அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டியா? அப்போ தான் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அவங்ககிட்ட சைன் வாங்கணும், அதெல்லாம் வாங்கவே இல்லை. அச்சச்சோ, நான் மறந்துட்டேனே. அவனை போய் கூட்டிகிட்டு வாயேன். முடியாது, நீயே போய் வாங்கிக்கோ. சரியான பைத்தியத்துக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு போல நான். அவன் வீடு எங்கே இருக்குது சொல்லு, டெக்ஸ்ட் பண்ணுறேன். நம்பர் கிடைக்குமா? உங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவன் ஒரு மாதிரி ரொம்ப உங்களை அம்பளுக்கிட்டே இருக்கான். இங்கே பாரு சங்குக், எனக்கு இப்போ அதை சைன் வாங்கிட்டு நான் சப்மிட் பண்ணணும். ஒழுங்கா அவன் அட்ரஸு கொடு. ஏன்னா தரமான சொல்லவே இல்லையடி. நம்பர் தான், நான் சென்ட் பண்ணுறேன், லொக்கேஷனே ஷேர் பண்ணுறேன். சரி நோட் பண்ணிக்கோ. அப்படியே நீங்கள் நம்பர் தரீங்க. அவன் மாதிரி சிரிச்சிட்டே நம்பர் நோட் பண்ணிவிட்டேன். அனுப்பிட்டேன்டி. இது என்ன இவ்வளோ தூரம்? என்ன கொஞ்சம் பக்கத்துலேயே பார்க்க வேண்டியது தானே? யார் லூஸாவா? ஐயோ, இவனோட என்னால் முடியல. இப்போ தானேம்மா வந்துடுங்க, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது. போயிட்டு வா அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே அவனை அப்படியே பார்த்துட்டு போகிறீங்க. பட்டுன்னு திரும்பி இப்போ தானே போனான், அவன் கண்டிப்பாக வீட்டுக்கு தான் போயிருப்பானா? நீ போ சொன்னது, அவன் அங்கே தான் இருப்பான். இந்நேரத்துக்கு அவன் பாதி தூரம் போயிருப்பான். நீ இப்போ போகிற, கரெக்டாக இருக்கும். அவன் வீட்டுக்கு போனோடனே நீயும் போவ. நீங்கள் ஒரு மாதிரி செக்கை மறைச்சி பார்த்துட்டு போகிறீங்க. இவன் என்னடா இப்படி முறைகிறா? சுண்டது நல்லா தானே இருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணால் நீங்கள் டாக்ஸியில் போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜோஷி கால் பண்ணுறா. ஹலோ வயன், எங்கே இருக்க நீ? நான் தயாங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்டி. ஏன் எதுக்கு? எதுக்கா? அட போடி, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் வாங்கணும்ல, அவன் இருக்கும்போது பேசி மறந்துட்டேன் நான். ஓ பார்த்துருடி, பாக்கி உருன்னு இருக்கான் அவன். நீ ஃபீல் பண்ணாத வயன், நீ வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நல்லா சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறீங்க. அப்படியே போயிட்டு ஒரு வழியாக தயங்களோட வீட்டுக்கு ரீச் ஆகிடுறீங்க. ஓ பெருசாக இருக்க வீடு, ஆனால் ஏன் யாருமே இல்லை, வாட்ச்மேன் கூட இல்லை. திருட வந்துட்டா என்ன பண்ணுவான் இவன்? ஓகே, நீ லாஜிக்காக யோசிக்கணும். நீ வந்து சின்ன பிள்ளை கிடையாது வயன் அப்படின்னு உங்ககிட்டே பேசிகிட்டே உள்ளே போகிறீங்க. ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா சைடும் ஓப்பன் கிரவுண்டாக இருக்குது. அங்கே பிளான்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த இடத்துலலாம் என்ன பண்ண போகிறான் அவன்? வயன், நீ இவனை பற்றி யோசிக்காத, வந்த வேலையை மட்டும் பாரு நீ, புரியுதா? அப்படின்னு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. நோ ரெஸ்பான்ஸ். நேரில் பேசினாலே அவன் பேச மாட்டான். அதில் காலிங் பெல்ல வேறு டொக்கு நம்பிட்டு இருந்தாலும் வந்து திறந்துடுவான் பாரு. அதில் முடிஞ்சு. ஐயோ, நம்பர் வேற இல்லையே. அப்படியே கடுப்பில் நிறைய டைம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ தான் நோட் பண்ணுறீங்க டோர் ஓப்பன்லேயே இருக்குது. போகலாமா? இல்லை வேணாம், அது தப்பு வயன், தட்ஸ் அன் அஃபென்ஸ். ஆனால் உனக்கு சைன் வாங்கணுமே, அவன் வந்து திறப்பான்னு என்ன நிச்சயம்? அவன் திறக்க மாட்டான். அவன் அப்படின்னா அவன் மட்டும்தான் அவனுக்கு எல்லாம் அப்படியே. ஸோ திறக்க மாட்டான். நமக்கு வேணும்னா நம்ம தான் போகணும். ஓகே வயன், சாரி சொல்லிக்கலாம் போ அப்படின்னு உங்களை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டேன். டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க. இவன் நேற்று தான் இந்த வீடு கட்டினானா? என்ன இவ்வளோ எம்டியாக இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்குறீங்க. இன்னும் ஒரு டிவி இல்லை, டெக்கரேட்டிவாக எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. எங்கேயா வந்த? தயாங்க அது அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அவன் ஸ்டெப்ஸில் நின்றுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, பெர்மிஷன் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு. நிறைய டைம் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணேன், நீ தான் வரவே லேட்டதுக்கு பதில். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீ சைன் பண்ணணும் தயம், வச்சுட்டு போ. ஆர் யூ சீரியஸ்? வந்து சைன் பண்ணி கொடுன்னு தானே சொல்கிறேன், வச்சுட்டு போனா வேணா? நீ என்னோட பிஏ வேணான்னு? உனக்கு அதில் சைன் வேணும்னா நீ அங்கே வச்சுட்டு போ, வேணாண்ணா கிளம்பு. உங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. அப்படியே போயிட்டு சோஃபா இருக்கும், அது மேலே அப்படியே வச்சுட்டு அவனை திரும்பி மறைக்கிறீங்க. சைன் பண்ணுறேன் போ. ஓகே, சைன் பண்ணி நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போக போகிறீங்க. ஏய், நீங்கள் அப்படியே அவனை திரும்பி பார்க்குறீங்க. என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது, வந்து கொடுத்த மாதிரி வந்து வாங்கிக்கோ. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் கையை ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் எப்போ எடுத்துகிட்டு போயிடுவேன். நாளைக்குன்னா நீ தான் எடுத்துகிட்டு வந்து தரணும். நான் ஒன்றும் உன்னோட வேலைக்காரி கிடையாது, உங்ககிட்ட சைன் வாங்கிறதுக்கு பிச்சை கேட்டுட்டு அலையிறதுக்கு. ஆனால் உனக்கு என் சைன் வேணுமே, வேணாலும் நீ எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, எனக்கும் சைன் தேவையில்லை, நான் எடுத்துகிட்டு போயிட்டு மேனேஜ்மெண்ட்டு கொடுத்துட்றேன். அவங்க ஏன் சைன் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே நடந்தது அப்படி சொல்கிறேன்.
அப்படின்னு வேகமாக போயிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. லாஸ்ட்டாக கேட்குறேன், சைன் பண்ணுறியா? முடியாது. இப்போ உங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேகமாக போயிடுறீங்க. ஸோ நீங்கள் க்ராஸ் பண்ணி போகும்போது ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் அதை கவனிக்காமலே போயிடுறீங்க. வெளில போயிட்டு, ஐயோ இவன் கிட்ட ஒரு கொடுமையாக இருக்கே, இந்த ஃபஸ்ட்டு சைனே வாங்காமல் போயிட்டு நின்னோன்னு நம்மளுக்கு என்ன நினைப்பாங்க? நீ இந்த ஒர்க்குக்கு புதுசு, நீ என்னதான் ஸ்கில்டா என்னவா இருந்தாலும் ஐயோ கொடுமை பண்ணுறானே இவன். இப்போ அவன் சைனுக்கு பேசாம கேட்ட ஹெல்ப் கேட்கலாமா? ஐயோ அவன் அதுக்கு மேலே பண்ணுவானே, இவனே தேவலாம் போலே. ஒரு சைன் போட்டு கொடுக்க சொன்னால் பெரிய பருப்பு மாதிரி பண்ணுறான். எனக்கு பிடிக்கல, நான் வீட்டுக்கு போகிறேன். அவன் முன்னாடி கெத்தாக பேசிட்டு வந்துட்டு இப்போ நீ என்ன பண்ண போகிற மேனேஜ்மெண்ட்டில் போய் சொன்னால் ஐயோ. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லாஜிக்காக யோசிக்கணும், கரெக்டாக யோசிக்கணும். ஜேக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு அகெயின் வேகமாக ஜேகே கிட்ட போகிறீங்க. ஸோ இந்த பிளேஸ் ரீச் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க க்ரூ மெம்பர்ஸில் ஒருத்தர், ஒயன் டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்னும் நீங்கள் சப்மிட் பண்ணவே இல்லை. ஐயோ கேட்குறாரே. நான் இன்னைக்குள்ளே சப்மிட் பண்ணிடுறேன். ஏன் நீங்கள் இன்னும் ரெடி பண்ணலையா? இல்லை நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், இது பாருங்கள் அப்படின்னு பட்டுன்னு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் காட்டிடுறீங்க. ஐயோ சைன் கேட்பாங்க. ரெடி பண்ணிட்டேன், இன்னைக்குள்ளே சப்மிட் பண்ணிடுவேன். தயங்க சைன் பண்ணிட்டானா? அப்போ நீங்கள் அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறீங்க. ஒயன் அவன் தான் ஈவினிங் பண்ணுறேன்னு சொன்னான். ஒரு சைனுக்கு எதுக்கு ஈவினிங்? இல்லை அவன் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். சைன் பண்ண மாட்டானா? எதுக்கு? ஏன் அவனுக்கு எதாவது இங்கே பிடிக்கலையா என்ன? அப்போ நீங்கள் அப்படியே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஐம் வெரி சாரி ஃபார் யூ ஒயன். இல்லை சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் இப்போது அது நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஒயன், நீ அதை விடு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நீ உன்னோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டல, அவங்ககிட்ட சைன் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் சார் நான் சப்மிட் பண்ணணுமே. நீ ஒன்றும் கவலைப்படாத, தயங்கோட மேனேஜர்கிட்ட சொல்லி நான் சைன் வாங்கிக்கிறேன். அவர் சொன்னால் தான் கொஞ்சம் கேட்பான். நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத, கொடு. ஸோ நீங்களும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவர்கிட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு போயிடுறீங்க. ஸோ அப்படியே தயங்கோட மேனேஜர் தயங்கோட வீட்டில் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் இருந்துட்டு, தயம் எதுக்கு சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்? அந்த பொண்ணு புது பொண்ணு தானே? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இங்கே பாரு தயம், ஆங்கர், உன்னுடைய பிரச்சனை அதெல்லாம் நீ அந்த பொண்ணு மேலே காட்டக்கூடாது. யூ ஹேவ் டு சைன் திஸ். என்னால் பண்ண முடியாது, வேறு யாராச்சும் அப்பாயிண்ட் பண்ணுங்க. ஆனால் ஏன்? எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அவ்வளோதான், என்னால் சைன் பண்ண முடியாது. ஓகேடா, இந்த பார்ட் வந்து ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். அப்புறம் இந்த பார்ட் ஸ்லோவாக போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஐம் சாரிடா. நெக்ஸ்ட் பார்ட் ஸோ போக போக அந்த ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். ஓகேடா, லவ் யூ ஆல் வித் லவ். திஸ் இஸ் ஜேகே. பாய் பாய். இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எல்லோரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கடா, நம்ம ஃபன் பண்ணலாம்.